தர்பை புல்லின் சிறப்புகள் என்ன? எம்ஜி ராம்குமார், தென்காசி. தர்பை புல் இருக்கிற இடத்துல அல்ட்ரா வயலட் ரேஸ் வராது. அட்மாஸ்பியரில் ஒரு கிருமிகளை பரப்பக்கூடிய ஒரு ஒளிக்கதிர் ஒன்று உண்டு. அதற்கு பெயர் அல்ட்ரா வயலட் ரேஸ் என்று பெயர். அந்த அல்ட்ரா வயலட் ரேஸை தடுத்து நிறுத்தும் சக்தி எந்த இடத்துல யாரிடம் இருக்குதுன்னா தர்பை புல்லுங்கிற புல்லுக்கு. சாதாரண புல், அந்த புல் அவ்வளோ பவர்ஃபுல்லாக என்ன பண்ணுமா, அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் வராமல் தடுத்து நிறுத்திடும். அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை தடுத்து நிறுத்தும் என்று சொன்னால் அனைவருக்கும் சுலபமாக புரியும். அட்மாஸ்பியர்னால் காற்று, திறந்த வெளி, அதில் என்னெல்லாமோ கிருமிகள்லாம் வந்துட்டுருக்கும், நமக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. அந்த கிருமிகளிடமிருந்து எப்படி காப்பாற்றிக் கொள்வது அப்படின்னா தர்பை புல் இருந்தாக்க அந்த கிருமிகள் கிட்ட வராதான், அவ்வளோ பவர்ஃபுல் அதுக்கு. இன்னொரு சின்ன உதாரணம், திருநள்ளாறு கோவில் மட்டும்தான் இந்த இதும்போது மூட மாட்டாங்க. கிரகணத்தும் போது கிரகணம் பிடிக்குதுன்னா எல்லா கோயிலும் மூடிடுவாங்க. திருப்பதியிலிருந்து ஆரம்பித்து எல்லா பெரிய கோவில்களும் கிரகண நேரத்திலே மூடி விடுவார்கள். ஆனால் அதற்கு ஏதாவது விதிவிலக்கு இருக்கிறதா என்று கேட்டால் திருநள்ளாறு மூட மாட்டார்கள். ஏன் அங்கே மட்டும் மூட மாட்டாங்க? திருநள்ளாறில் என்ன தலவிருட்சம் தர்பை. திருநள்ளாறு நம்ம ஊரில் எல்லாம் சனி கோயில் சனி கோயில்னு சொல்லியிருக்காங்களே, அந்த சிவன் கோயில்.